தர்மயாதினால் நாராயணன் நான் முகரங்கீரவியில் இந்திரனும் நேராவீதியில் தேவகுழாங்கள் திசையழைத்து நிறைந்து பாராத்தல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பன்னிரு திருமுறை வளர்ச்சி மையம் திருமுறைகளை பாடுவித்து அது ஒளிநாடாகவும் ஒளிவெட்டாகவும் செய்யப்பெற்று நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி இங்கே முதலாவதாக வெளியிட்டார்கள். எந்த ஆண்டு? 91. ராஜப்பா பிள்ளைகள்லாம் அதெல்லாம் இப்போ எல்லாம் கல்யாணம் சிங்கப்பூருக்கு போயிட்டாங்கெல்லாம். எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிற காலம் தொட்டு இந்த நெய்வேலியினுடைய தொடர்பும் நம்முடைய தர்மயாதனத்தினுடைய தொடர்பும் கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 இதில் ஒரு 36 ஒரு தத்துவ காலங்கள் வரைக்கும் இந்த தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் இங்கே வரவேற்புரை சொல்லுகின்ற போது நெய்வேலி என்ற உடனே மகா சன்னிதானம் ஒத்துக்கொண்டார்கள் என்று கேட்டேன். வருவதிலே அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா மகா சன்னிதானம் இங்கே திருமுறையை பற்றி சிறந்த உரையாற்றி அதை வெளியிட்டார்கள். அவர்களுடைய 100ஆண்டு விழா 26ஆம் ஆண்டு முழுமையும் கொண்டாட வேண்டுமென்று சிந்தித்தோம். அந்த வகையிலே 100 மையங்களில் அவர்கள் காலத்தில்தான் சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. திருமுறைக்காக அவர்கள் 7 ஆண்டு காலம் விருத்தாசலம் சபாபதி செட்டியாருடைய பாடசாலையில் அவர்கள் பயின்று திருப்பனந்தாளிலே ஓதுவாராக பணியாற்றி அதன் பிறகு தர்மயாதினத்தில் 60 ஆண்டு காலம் துறவு வாழ்க்கையில் அவர்கள் இருந்து 48 ஆண்டு காலம் அருளாட்சி செய்திருக்கிறார்கள். ஆகையினால் ஒரு 100 ஆண்டு கொண்டாடுகின்ற சன்னிதானத்திற்கு நாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற நிலையிலே அந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதன் காரணமாக 100 இடங்களில் தேவார ஆராய்ச்சி மன்றம் நிறுவனம் தொடங்கி ஆங்காங்கே ஓராண்டு கால பட்டய சான்றிதழ் கொடுக்கின்ற முறையிலே அதை தொடங்க வேண்டும் என்று நினைத்து அன்றைய நாள் அறிவித்தோம். உடனடியாக பல இடங்களில் இன்றைக்கு கூட 7 இடங்களில் இன்றைக்கி தொடங்கியிருக்கிறார். சேலம், திருப்பத்தூர், கருங்கோயில்நாதன்பேட்டை போன்ற இடங்களிலெல்லாம் இன்றைக்கு தொடங்கி இங்கே நெய்வேலி மாநகரத்திலேயும் அந்த மையம் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே சைவ சித்தாந்த வகுப்பும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நேற்றைய நாள் இலங்கை சென்று வந்தோம். இலங்கையிலே நம்முடைய கௌரி அம்மையார் அவர்கள் கிரீஷ் புல்லாங்குழல் வாசித்தார். அவர்கள் 141 இடங்களில் அங்கே தொடங்கியிருக்காங்க. ஒரு வந்திருக்காங்க. இந்த அம்மையார் தான் அங்கே நேற்று அங்கே போய் இதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. 18 மாவட்டங்களில் 141 மையங்களை தொடங்கி நேற்றைய நாள் அங்கே தொடங்கி வைத்து வந்தோம். அவர்களுடைய இலக்கு 1,00,000 மாணவர்களை சேர்ப்பது என்பது ஒரு நேற்றுக்கு ரொம்ப மகிழ்வான நாளாக இலங்கை பயணம் அமைந்திருந்தது நமக்கு. காரணம், திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளோ தாய் என்று சொல்லி எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள் அதை நிரூபித்து காட்டி வருகிறார்கள். அவர்களுடைய பெயரை சொன்னாலே, சண்முகநாதர் என்று சொன்னாலே
அதுக்கு தனி விசேஷம். ஏன்னா பேருராசின்னு சொல்லுவாங்க சிலது. 24வது சன்னிதானங்காலத்தில் அவர்கள் போட்ட பாதையில் தான் நாங்கள்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள்தான் ஒரு மாடர்ன் வில்லேஜ் எப்படி இருக்க வேண்டும் என்று. இப்போ இங்கே கூட அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லை. மதுரை போன்ற ஒரு கட்டமைப்பு நம்முடைய தருமபுரத்தில் தான் இருக்கிறது. மடம், அதை சுற்றி மதில், அதன் பிறகு வீதிகளில் வீடுகள் அமைப்பு முறை, அதன் பிறகு ஒரு மதில், அதன் பிறகு தோட்டங்கள், அதன் பிறகு மதில், ஒரு பெரிய அரணாக இருக்கிறது. தினமணியில் ஒரு தடவை எழுதியிருந்தார்கள், சைவத்தினுடைய வாட்டிகன் சிட்டி என்று தருமபுரத்தை எழுதியிருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் காலத்திலாம் 1931ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளி தொடங்கி கல்வி பணியை ஆரம்பித்தார்கள். பிரச்சாரத்திற்காக ஞானசம்பந்தம் என்ற இதழை தொடங்கினார்கள். பங்களா கட்டி அது இன்றைக்கு உலகியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவமனை, அவர்கள் பிறக்கின்ற போதே அவர்களுடைய தாயார் இறந்து விட்டார்கள். ஆகையினால் அவர்களுடைய நினைவாக அவர்கள் மகப்பேறு மருத்துவமனை இலவசமாக கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே அந்த ஆஸ்பத்திரியில் இலவசமாக. இப்போ நல்லா சுகப்பிரசவமாக இருந்தால் கூட காசு வாங்கிட்டு பெறணுமேங்கிறதுக்காக ஆப்ரேஷன்னு கத்தி வைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த அளவிற்கு அவர்களுடைய சிந்தனை. அவங்க சின்ன வயசுலே துறவு வாழ்க்கைக்கு வந்ததுனால பள்ளி கல்லூரிகளில் அவர்கள் பயிலாவிட்டாலும் நடைமுறை சிந்தனைகள் அவர்களுக்கு அதிகம். அவர்கள் காலத்தில்தான் தேவார பாடசாலை, ஆகம பாடசாலை. ஒரு ஊர் நாடு நல்லா இருக்கணும்னா கோயில்கள் நல்லா இருக்கணும். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்குன்றும் கள்ளம் களவு மிகுந்திடும் எண்ணரும் நந்தி எனக்கெடுத்துரைத்தானே என்று திருமூலர் சொல்லுவார். அந்த வகையில் கோயில் நல்லா இருக்கணும்னா சிவாச்சாரியார்கள் இருக்கணும். சிவாச்சாரியார்கள் இருக்குன்னா அவங்க நல்ல முறையில் ஆகமங்கள் கற்று வரணும். அதற்கு பயிற்சியாக ஆகம பாடசாலை தொடங்கினார்கள். இந்த ஆகம பாடசாலையினுடைய வேதசாரமாக கொண்டிருக்கின்ற திருமுறைகளை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார்கள். அதிலே ஒரு 6 மாதம் முன்பாகவே தேவார பாடசாலை குழந்தை பிறந்தது. அது 1943 முதல் இன்றை வரை அது தொய்வு இல்லாமல் 24, 25, 26 அந்த சன்னிதானங்கள் காலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அந்த ஓதுவாமூர்த்திகளாக இருந்து வந்ததினால் 25வது சன்னிதானமும் திருமுறை பயின்றவர்கள். சிதம்பரத்தில் அவர்கள் தோன்றி அங்கே முதலியார் பாடசாலையில் சிறிது காலம் அவர்களும் படித்தவர்கள். அதுபோன்று 24வது சன்னிதானங்காலத்திலேயும் அவர்கள் படித்த அவர்கள் காலத்தில் தான் தருமபுரம் சாமிநாதன் பணிவிடையாக வந்தார்கள். அவர்களை இந்த துறைக்கு ஆற்றுப்படுத்தியவர்கள் காசிவாசி அருள்நந்தி தம்பிரான் சாமிகள். ஆனால் இந்த திருமுறைகள் தாய் என்று சொன்னதினால் திருமுறைகளுடைய வடிவமாகவும் தர்மயாதின 4வது மகா சன்னிதானம் விளங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடியிலே மலர் தூவி தம்பிரான்கள் வழிபாடு செய்தபோது அவர்கள் அதை கையை காட்ட தம் திருவடியில் சூட்டிய மலர்கள் எல்லாம் திருமுறை ஏட்டின் மீது செய்ததாம். திருந்துருதம் அடிநிலையில் அர்ச்சித்த பூவை திருமுறை ஏட்டின் மீது தரிசிக்கச் செய்தும் என்று அவர்களுடைய துதிப்பாடல் காட்டப்படுகிறது. அதனால் அந்த திருமுறைகளை எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். ஆனால் அந்த முறையில் இந்த பன்னீர் திருமுறை வளர்ச்சி கழகமும் பல ஓதுவாமூர்த்திகளை இங்கே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு பலரை ஆற்றுப்படுத்தியிருக்க திருமுறைகளை வளர்த்த வகையிலே நெய்வேலி திருமுறை வளர்ச்சி கழகம் மிகப்பெரிய பங்கு வளர்த்திருக்கிறது. ஏன்னா
நெய்வேலி ராமச்சந்திரன்லாம் நம்ம பாடசாலை அதுங்கன்னா அவர் பாடம் சொல்லி கொடுப்பதோடு நடிப்பையும் சொல்லி கொடுப்பார். ராமேஸ்வரத்தில் அவர் பணியாற்றுகின்ற காலத்திலெல்லாம் அது போன்று அங்கே மாணவிகள் இப்போ அவங்க இருக்காங்க என்னன்னு தெரியல, அந்த வடிவேறு திரிசூலம் தோன்றும்னா அந்த பாட்டுக்கு அப்படி உண்மையிலே அப்படி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். போட்டிருக்கு அப்படியா? அவ்வளோ சிறப்பாக அந்த பயிற்றுவித்தவர்களும் அதே போன்று அவர்கள் ஓதுவாரெல்லாம் சேர்ந்து இந்த வேயிறு தோழி பங்கனை கொண்டு கொடுத்து பாடுதல் என்று ஒரு முறைமையில் அதை கொண்டு வந்தது பெரிய சிறப்பு. ஏன்னா இன்றைக்கு மக்கள் மத்தியில் இது போய் சேரணும். அதனால் ஒன்றும் இல்லை, பஜனைகள் இன்றைக்கு எல்லாரும் பாடுகின்ற அளவுக்கு போயிட்டுது. ஆனால் திருமுறைகள் இவ்வளோ பழமையானது ஏன் இன்னும் அந்த எல்லோரும் பாடுகின்ற அளவிற்கு அது செல்லவில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது இந்த பன்முறைகள்னால ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனையும் கூட இருக்குது. அதனால்தான் திருப்புகழ் எல்லோரும் பாடுகிறார்கள். ஏன்னா அதில் இந்த ராகம் இந்த பண் என்று வரையறுக்கப்படவில்லை. அதனால் இந்த பன்முறைகளை இன்றே உள்ள அதுக்காக குறுந்தொகை என்கின்ற ஒரு திருமுறை இருக்கிறது. அதில் அதுக்கும் இப்படி தான் பாட வேண்டும் என்று ஒரு மரபை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆதீன இதில். நம்ம எப்படி பாட வேண்டும் என்கின்ற முறைமையும் நம்முடைய ஆதீனத்திலே தான் அது வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கு வெளியில் ஓதுவார்கள் எல்லாம் பண்ணாங்கமும் சுத்தாங்கமாகவும் பாடுகின்றார்கள் என்று சொன்னால், திருமுறைகளில் 6ஆம் திருமுறை அரிகாம்போதி அதில் பாடுகிறார்கள் என்று சொன்னால் அது தர்மியாதீனத்தினுடைய வழக்கம்தான். மற்ற இடங்களில் வேறு முறைகளில் அதை பாடுவார்கள். தர்மியாதீனத்தில் இந்த அரிகாம்போதியில் தான் சுத்தாங்கமாக பாடுவது என்கின்ற மரபை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி சில நெறிகளை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் வேலாயுத ஓதுவார் முதற்கொண்டு அதை நெறிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இது எல்லோருக்கும் சென்று சேருவது என்பது எப்படி சித்தாந்தம் என்றால் அது ரொம்ப கடினமானது என்கின்ற நிலையிலே கடந்து, ஆனால் இன்றைக்கு திருவாசகம் தெரிந்த அளவில் மற்ற திருமுறைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை. ஒரு காலத்தில் திருவாசகம் என்பது இறந்தவர்கள் வீட்டில் பாடுவது என்று ஒரு மரபு இருந்தது. யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே ஓதுவாரை கூப்பிட்டுட்டு வாங்க, பாடுறவங்களை கூப்பிட்டுட்டு வா, திருவாசகம் பாடுங்கன்னு சொல்லுவாங்க. திருவாசகம் என்பது மங்கள பொருளுக்கு மங்கள நிகழ்வுக்கு பாடுவது என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் திருநெல்வேலி மக்கள் தான். எந்த வீட குடிபுகுதுவாக இருந்தாலும் கல்யாணம் நடப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டில் முதலில் திருவாசகம் முற்றோதல் செய்துவிட்டு தான் அந்த காரியங்களே செய்வார்கள். ஏன்னா அதனால்தான் டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள் தான் இறந்த பிறகு தாமிரபரணி ஆற்றினுடைய மணலையும் தண்ணீரையும் என்னுடைய சமாதியில் தெளித்து அங்கே எனக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்று சாசனம் எழுதினார். அதனால் அங்கிருந்து தான் கடைசியாக தாமிரபரணி நீரும் மணலும் சென்றது. நாங்கள் கூட லண்டன் மாநகரத்துக்கு சென்றிருந்த போது போப்பாண்டவருடைய சமாதிக்கு சென்று நானும் சாமி தண்டபாணி இருவரும் அங்கே திருவாசகம் பாடி மலர் வளையம் வைத்து வந்தோம். காரணம் அந்த ஆன்மாவாவது அதை கேட்டு முத்தி பெற வேண்டும் என்பதற்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்கின்ற அந்த ஒரு வரி அவர் சொல்லுகின்ற போது அவர் அறியாமலேயே தன்னுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். அவர் எழுதுகின்ற கடிதங்களிலெல்லாம் ஒவ்வொரு முறையும் அதற்காக அந்த கடிதங்களை வேறு பேப்பரை அடுத்து எழுதுவார். எழுத ஆரம்பிக்கும் போதே அந்த வரியை எழுதுவார்கள். ஏன்னா இவர் நம்முடைய
பிரச்சாரத்தை செய்வதற்காக தானே நம்ம இந்தியாவுக்கு அனுப்பினோம். ஆனால் போப்பு இப்படி திருவாசகம், திருவருட்பயன் சாத்திர நூலுக்கு, நீதி நூலுக்கு திருக்குறள், இதுக்கு உரை பெயர்த்து கொண்டிருக்கிறாரே என்று அவர் மீது சந்தேகப்பட்டு அங்கு உள்ள போப்பாண்டவருடைய கவுன்சில் அவர்கள் இவருக்கு ஒரு ஒற்று வைத்து ஆய்வு செய்தார்கள். அப்போது அந்த ஒற்றர் அவங்க எழுதி கொடுக்கிறார், போப்பாண்டவர் திருவாசகத்தை படித்த பிறகு அவர் மதம் மாறாமல் இருப்பது நாம் செய்த தவம் என்று அவர்கள் எழுதுகிறார். அப்போனா எந்த அளவுக்கு உருக்கும் திருவாசகம். நான் மட்டுமா, என் ஊன் படித்தது, உயிர் படித்தது, கீழ்சாதி பறவைகளும் ஒன்றோ படித்தது. அந்த அளவுக்கு திருவாசகம். எல்லாரும் பள்ளி அறைக்கு கல்யாணம் ஆகி பள்ளி அறைக்கு போகும்போது வேறு நாவல்கள் நூல்கள் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ராமலிங்க சாமி திருவாசகத்தை தான் பள்ளி அறைக்கு எடுத்து சென்றார் என்று சொன்னால், அந்த திருவாசகம் மனிதனுடைய கல்லை, அதனால்தான் என்னுடைய மனம் போன்ற கல்லாக இருக்கின்ற இந்த நெஞ்சத்தை உருக்குகிறது திருவாசகம் என்ற நிலையிலே தான் திருவாசகத்தை முழுமையாக சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் திருநெல்வேலியிலே மனப்பாடம் செய்தார்கள். 51 பதிகங்கள். ஆனால் இந்த தொடக்கத்திலேயே நமச்சிவாய வாழ்க என்று இறைவனுடைய நாமத்தை கொண்டு தொடங்குகிறது. வாழ்க என்று சொன்னால் 5 முறை வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று 5 முறை வருகிறது. 6 முறை குமர வாழ்க என்று 6 முறையும், அதன் பிறகு வெல்க என்று 5 முறை வருகிறது. இந்த 6 முறை வருவது ஷடங்க மந்திரம் என்று நம்முடைய அனுஷ்டானம் எடுத்தவர்களுக்கு தெரியும். இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்லுகின்ற 6 மந்திரங்களாக திகழ்கிறது. 5 வெல்க என்பது ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற பஞ்சபிரம்ம மந்திரங்களாக திகழ்கின்றது. அதன் பிறகு போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கு மன்னனடி போற்றி என்று 8 முறை வருகிறது. இது ஆகமத்திலே அஷ்டபுஷ்பம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னே தான் அஷ்டோத்திரம், சகசிரநாமம், லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை எல்லாம் இறைவனுடைய நாமம். 100 100,000 நன்னினார் என்று பேராயிரம் பரவி வானோர் எத்தும் என்றெல்லாம் இறைவனுடைய ஒரே நாமம். அவன் சிவனும் நாமம் தமக்கே உரிய செம்மேனியம்மான் என்று தான் நமக்கு திருமுறைகள் காட்டுகிறது. அந்த வகையில் இந்த 6, 5, 8 658 திருவாசகத்தினுடைய பாடல் தொகுப்பு 658 என்பதை நுதலிப்போதல் என்று இலக்கணங்களிலே சொல்லுவார்கள். அதை திருவாசகத்திலே நுதலிப்போதலாக மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கிறார்கள். இப்படி திருவாசகம் நம்முடைய ஊனை உருக்குகிறது. மந்திரங்கள் தீட்சை பொருள்களாக சமய தீட்சைக்கு உரிய மந்திரமாகவும், விசேட தீட்சைக்கு உரிய மந்திரங்களாகவும், நிர்வாண தீட்சைக்கு உரிய மந்திரங்களாகவும் திருவாசகத்திலேயே அமைந்திருக்கிறது. அது மற்ற எந்த இதுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு. அதே போன்று இறைவனுக்கு உரிய தசாங்கம், மன்னர்கள் பெரிய மனிதர்களை தான் தசாங்கம் பாடுவது வழக்கத்தில் இருந்தது புலவர்களால். கொடி, மலை, ஊர், குதிரை, யானை இவைகளை பற்றி, இதெல்லாம் இந்தந்த யானை, இந்த குதிரை, இந்த கொடி, இந்த ஆணை இவைகளெல்லாம் கொண்டிருப்பவன் இந்த மன்னன் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் முதலாவதாக இறைவனுக்கு தசாங்கம் பாடியது திருவாசகம் மட்டும்தான்.
மற்ற எந்த நூல்கள்லையும் அப்படி கிடையாது. அதே போன்று போற்றி நம்ம திருவம்பாவையில் கடைசி பாட்டு இருக்கிறது, அது பஞ்ச கிருத்தியங்களையும் சொல்லுகின்ற முதல் நிகழ்வாக திருவாசகத்தில் தான் அமைந்திருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக திருமூலரும் பஞ்ச கிருத்தியங்களை பற்றி சொல்லுகிறார். இந்த போன்று ஒரு பெரிய சிறப்பு திருவாசகத்திற்கு. அதனால்தான் திருவாசகம் 8ஆம் திருமுறை. நம்முடைய உடம்பில் 8 உறுப்புகள் இருக்கிறது. 8வது உறுப்பு சிகா மந்திரம் என்று சொல்வார்கள். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சிரசு, சிகைனா முடி, அந்த முடிக்கு மேலே எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே அப்போன்னா திருவாசகத்துக்கு மேலே இல்லையானா, திருவாசகம் உயர்ந்தது என்பதை காட்டும் முகத்தான் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கிறது. இந்த திருவாசகம் குருவே சிவம் என கூறினன் நந்தி என்பதற்கு ஒப்ப இந்த ஐம்புல வேடர்கள் காட்டுகின்ற அந்த சூத்திரத்திற்கும் ஒப்பாகவும் திருவாசகம் திகழ்வதனால் திருவாசகத்தை உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொன்னார். ஆனால் திருவாசகத்தை நான் முன்பு சொன்னது போன்று பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தும் முகமாக தான். இப்போ என்ன ஒரு இங்கிருந்து கொண்டே நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு 141 இடங்களில் ஒரே நேரத்தில் நமக்கு நிகழ்வை தொடங்குவதற்கு எப்படி கௌரி அம்மையார் அவர்கள் செய்தார்களோ அதே போன்று பெண்களால் சாதிக்க முடியும் என்பதனால் திருவாசகத்தை முழுமையாகவே பெண்களினுடைய விளையாட்டாகவே கொண்டு போய் அவர்கள் பாடும் முகமாகவே கொண்டு, என பொன்னூஞ்சல், பூவெள்ளி கொய்யாமோ எந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் கூட பெண்கள் பாடுவதும் ஆடுவதும் அவர்கள் குளிப்பதுமாகத்தான் இருக்குது. என திருவம்பாவை திருப்பாவையில் திருப்பாவை கண்ணனோடு உறவாடுதல் என்கின்றது தான் பெரியவாச்சான் பிள்ளை முதலியவர்கள் உரை காணுகிறார்கள். ஆனால் நாம் குளித்தல் என்பதாகவே தான் சொல்லுகின்றோம். ஏன்னா பெண்கள் எதற்காக அவர்கள் குளிக்கவான்னு கூப்பிட்றாங்க, எதற்காக விரதம் இருக்கிறார்? அவர்கள் நெய்யுண்ணும், பால் உண்ணும், நாட்காலை நீராடி மையிடும், பூமுடியும், செய்யாதன செய்யோம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் குளித்தல் என்பது அவங்க வைணவ கோயில்கள்லேயே திருமஞ்சனம் என்பது மாதத்தில் 2-3 நாட்கள் இருக்கும். ஆனால் இங்கே நித்தியம் திருமஞ்சனம் என்பது நம்முடைய சைவ திருக்கோயில்களில் உடையது. ஆனால் அவர்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், மழை வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவம்பாவை முழுவதும் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். மற்ற திருமுறைகள் எல்லாம் 10 நாட்கள் காப்பிடுகின்ற நேரத்திலும் கூட திருவாசகம் மட்டும் பயிலலாம் என்கின்ற ஒரு தளர்வை ஏற்படுத்தி இருப்பதற்கு திருவாசகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று. ஏன்னா எந்த காலத்திலேயும் திருமுறைகளுக்கு தடை இருக்கக்கூடாது என்பதனால் திருவாசகத்தை 10 நாளிலும் அதுவும் திருவம்பாவை மட்டுமே பாடுவது நம்முடைய மரபுகளில் இருக்கிறது. ஆனால் இந்த திருமுறைகள் அதில் 8ஆம் திருமுறையாக விளங்குவது திருவாசகத்தை ஒரு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னதினால் நமச்சிவாயம் தொடங்கி ஊதியமே என்று திருக்கோவையாரிலே நிறைவு செய்கிறார். நமக்கெல்லாம் ஊதியமாக இருப்பது என இப்போ என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன சில வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஊதியம், இந்தந்த தகுதி வேலைக்கு தக்கவாறு சம்பளம் பெறுவார்கள். ஆனால் உயிருக்கு ஊதியம் என்ன? இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டா அவங்கவுங்க ஊருக்கு போக வேண்டியதான். இங்கே நிரந்தரமாக கூட இருக்க விட மாட்டாங்க. ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க, அப்புறம் கிளம்புங்க உங்கள் வீட்டுக்குன்றவாங்க. ஆனால் இந்த உயிர் போகின்ற போதும் கூட நமக்கு ஊதியம் அப்போதும் சாமி கொடுக்குறாரு. நம்ம முன்னாடியே எல்லாம் செய்யணும். நீனாலும் நன்னெஞ்சே நினைக்கண்டார் யான் என்பார், சானாலும் வானாலும் சாய்க்காட்டேம் பெருமார்க்கு பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப
நானாலும் பெறலாமே நல்வினையே என்று. அதனால் நம்ம போனோடனே யார் நீனு, எந்த கோயிலுக்கு போனியா, திருமுறை படிச்சியா, வேதம் கேட்டியா அப்படின்னு கேட்கின்ற போது இதெல்லாம் செஞ்சேன். கோயிலுக்கு போனேன், சரியை தொண்டு செய்தேன், கிரியை தொண்டு செய்தேன், தீட்சை பெற்றேன், நான் சிவபூஜை செய்கிறேன் என்று சொன்னால் சரி சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதனால் அந்த ஒரு உணர்வு நம்முடைய திருமுறைகள் காட்டி கொடுத்திருக்கிறது. அதனால் இந்த திருமுறையை எல்லோரும் படிக்க வேண்டும். இதற்கு ஒருவருக்கு வருடத்திற்கு 1000 ரூபாய் அவர்களுடைய பயிற்சி கட்டணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்தினர் சேர்ந்தால் 750 ரூபாய் பயிற்சி கட்டணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாணவர் செல்வங்கள் படிக்கின்றவர்கள் சேர்ந்தால் 500 ரூபாய் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அந்தந்த அமைப்பாளர்களே பெற்றுக்கொண்டு அங்கே உள்ள ஓதுவார் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஓதுவாருக்கு ஒரு வகுப்புக்கு 500 ரூபாயும் விளக்கம் சொல்லுகின்ற புலவருக்கு 500 ரூபாயும் கொடுத்து அவர்களே அதை கணக்கு வைத்து கொள்ள வேண்டியது என்கின்ற ஒரு அமைப்பையும் மகா சன்னிதானம் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் அதை அறிவித்து, அது போன்று இப்போ தமிழகத்தில் 100 இடங்களுக்கு மேலாக இங்கேயும் அதை தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 300 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் ராசிக்காக சேர்கிறார்கள் என்று சொன்னோம். அதே போன்று சித்திரை ஆயில்யம் அவர்களுடைய நட்சத்திரம் அன்றைய நாள் அவர்கள் அவதாரம் செய்த செருகாட்டூர் என்கின்ற இந்த தலத்தில் அணக்கரை பக்கத்தில் இருக்குது. அங்கே 100 ஓதுவார்களை கொண்டு 24 மணி நேரம் தொடர்ந்து திருமுறை பாராயணம் செய்வது என்கின்ற ஒரு இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நான் அதை சொல்லி கொண்டிருந்த போது அவர்களிடம் பணிவிடையாகவும் ஓதுவாராகவும் இருந்த வாகீசன் ஓதுவார் சொன்னார், அந்த சன்னியானம் 26 பட்டம், அதனால் 26 மணி நேரம் சன்னியானம் உத்தரவாகட்டும்னா சரி, பாடுவதற்கும் கேட்பதற்கும் சிறப்பு தானே. அதனால் திருமுறை பாடுங்க, பாடினா பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த திருமுறையை யார் படிக்கின்றார்களோ அவர்களுடைய திருவடி என் சிறன்மேல் தாங்குகிறேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்திருக்கிறார்கள். அதனால் இது அகத்தியர் தேவார திரட்டு. இது நமக்கு 25 பதிகங்கள் ஒரு வருடத்தில் நம்ம படிக்கிறோம். ஏன் இது முதல்ல வச்சோம்னா, தோடு கூற்று பித்தா பீடுடைய தேசிகன் பேரருளாகும் என்று தான் அவர்கள் முதல் 3 குருவர்களோடு தான் எல்லாம் தொடங்க வேண்டும் என்பதனால் அதை 25 பதிகங்களை வைத்தோம். இதிலே எல்லாமும் நமக்கு வந்துடுது, மனப்பாடம் உள்ள பகுதிகள் எல்லாம். ஏன்னா மந்திரமாவது நீர், அர்ச்சனை, திளைவாழந்தனர், இது இப்படி எளிமையான பதிகங்கள் எல்லாம் இதில் வந்துடும். அதுக்கு அடுத்து சாத்திர நூலாக அருள்முறை திரட்டு என்கின்ற திருமுறை 2ஆம் ஆண்டு வைக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். இதில் 1ஆம் ஆண்டு தேர்வு பெற்றவர்களுக்கு திருமுறை நன்மணி என்கின்ற பட்டய சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ந்து அங்கே அவர்களுடைய இது 100ஆண்டு விழா சிறுகாட்டூரில் 12 திருமுறைகளை முதலாவது மூலமாகவும் நிறைவு நாள் அன்று உரை விளக்கத்தோடு அதை வெளியீடு செய்ய இருக்கின்றோம். இது போன்று அவர்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள் 100ஆண்டு விழாவில் இங்கேயும், ஏன்னா இப்போ இங்கே இங்கே யார் எடுக்கிறோம், நம்முடைய சமீபத்தில் மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவம் செய்திருக்கின்ற திருத்தணி சாமிநாதன் அவர்கள் தர்மியாதினும் 2 சாமிநாதர்களை தேர்ந்தெடுத்து பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறது. அதில் 2 பேருமே மாற்று பெயருடையவர்கள். அதில் அருளந்தி தம்பிரான் சாமிகளுக்கு பெருமாள் பேர் இருந்தால் அவங்க கூப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க பேர் மாற்றிடுவாங்க. அதே போன்று 25வது சன்னிதானமும் இவர்களுக்கு பேரை மாற்றினார்கள். அவருக்கு கோபால்னு பேர். கோபாலை
அவர் தருமபுரம் சாமிநாதன் என்று சமீபத்தில் அவருடைய நினைவு உரையை நாங்கள் கற்குடியில் தம்பிரானாக இருந்தபோது இவரும் வந்திருந்தார், பாலச்சந்திரனும் வந்திருந்தார். நடராஜன் ஒருத்தவர், அவர் தான் மாசிமாகம் 50வது ஆண்டு விழா அபிஷேக விழா நடத்தி கொண்டிருந்தார், அதுக்கு வந்திருந்தார் அவர். அப்போது அது நான் பேசுனதை இப்போ சமீபத்தில் போட்டு எல்லா இடத்துலையும் அது பரவி கொண்டிருக்கிறது முகநூலில். ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறார்கள். உணவும் கொடுத்து உணர்வும் கொடுத்தது யார் செய்வா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த 2 பேரில் இவர்களும் திருத்தணி சாமிநாதன் அவர்களும் பாலச்சந்தர் அவர்களும் இங்கே உங்களுக்கு தேவார ஆசிரியர்களாக வருகின்ற பேறு பெற்றிருக்கிறீர்கள். பாலச்சந்தர் அவர்கள் சிதம்பரம், புவனகிரி, வேறுங்க காட்டுமன்னார்குடி 4 தலங்களில் அவர்கள் அந்த பணியை செய்ய இருக்கிறார்கள். அதுபோன்று இப்போ படித்த நம்ம பாடசாலையில் பயின்ற மாணவர்கள் சென்னையிலேயே ஒரு 6-7 இடங்களில், நேற்று 11 இடங்களில் தொடங்கி இருக்கிறது. அவர்களெல்லாம் அங்கங்கே இருந்து அந்த பணியை செய்கிறார்கள். நீங்களும் சேர்ந்து திருமுறை படித்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். 3 வேணும் நமக்கு. சாப்பாடு வேணும், இருக்கிற இடம் வேணும், கட்டிக்க துணி வேணும். இந்த 3 திருமுறை படித்தா கிடைக்கும். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளார் பொய்மையாளரை பாடாத எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று சொன்னார். நாவுக்கரசர் நம்பியாண்டார் சொல்கிறார், நாவுக்கரசருடைய தேவாரத்தை படித்தவர்கள் நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை நெறியராகுவர், பால பெரியராகுவர், பாரில் மனிதரானவர் தாமே. முதல்ல நம்ம எல்லாம் மனுஷனாக ஆகிறதுக்கு கற்றுக்குவோம். அந்த மனுஷனாகுவதற்கு கற்றுக் கொடுப்பது திருமுறைகள். அதனால் திருமுறைகளை ஓதாய் திருமுறைகளோ தாய் என்று சொல்லி திருவாசகம் காலை முதலாக கேட்ட உங்கள் அனைவருக்கும், இதை பாடி பரவிய ஓதுவா மூர்த்திகளுக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து பன்னீர் திருமுறை வளர்ச்சி மையம் மேலும் மேலும் திருமுறையை வளர்ப்பதோடு அந்த பணியை இடையிடையே எடுத்து செய்து கொண்டு வருவதும், இந்த திருக்கோயில் திருப்பணியில் 2-3 குடமுழுக்களும் நடராஜாவை மிகப்பெரிய பேரண்டத்தை அவர் பேரம்பலமாக கொண்டிருப்பது, அவருடைய உருவம் எவ்வுருவோ இவ்வுரு என்று காரைக்கால் அம்மையார் இவ்வுரு என்று காட்டுமுகத்தான் உலகிலேயே முதல் பெரிய நடராஜ பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க இந்த தலத்திலே திருமுறை வகுப்பினை தொடங்கி வைப்பதும் திருவாசகம் முற்றுவதல் தொடர்ந்து நடந்ததை நிறைவு செய்வதிலேயும் பேரு உவையாக கொண்டு அமைகின்றோம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்சதிகள், வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிற்றம்பலம்.